கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. ஒரு 3 வாலிபர்களை குறித்து உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற 3 வாலிபர்கள் பாபிலோனுக்கு அடிமைகளாய் கொண்டு வரப்படுகின்றனர். அங்கு ஒரு பெரிய பொற்சிலையை வணங்கும்படி ராஜாவினால் அவர்களுக்கு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. ஆனால் அவர்களோ எங்கள் தேவனை தவிர எந்த தேவனையும் வணங்க மாட்டோம்னு சொல்லி அந்த கட்டளையை மறுக்கிறாங்க. இந்த கட்டளையை மறுத்தபடினால ராஜா மறுபடியும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன், நீங்க வணங்கல அப்படின்னா உங்களை எரிகிற அக்னி சூழல போடுவோம் அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனை தப்புவிப்பார், அவர் தப்புவிக்காம போனாலும் சரி இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அவர்களை எரிகிற அக்னி சூழல கொண்டு போட்டாங்க. வேதத்தில் எப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் 3 பேருக்கும் எந்த ஒரு சேதமும் ஆகாமல் அவர்கள் காக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி அந்த எரிகிற அக்னி சூழலில் 4வதாக தேவனுடைய தூதன் உலாவினார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு எதிராக பிரச்சனைகள் வரும்போது நாம் தேவனுக்காக நிற்கிறது இல்லை. இந்த 3 வாலிபர்களைப் போல தேவனுக்காக நின்னோம் அப்படின்னா தேவன் நமக்காக நிற்பார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.